ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பொல்லாதவனில் பைக் சீனில் ஒரு பிஜிஎம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். இத்தனை நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு முடியாதனால போட முடியல. இப்போ நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் ரெகுலராக போட முடியும். இது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க்கு, ஷேக் லிங்க் ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பீட் மார்க் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் சேர்ந்து நிற்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச பல்சர் இமேஜு எந்த இமேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் இந்த பல்சர் இமேஜ் நான் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 இமேஜ் தான் வச்சுருக்கேன். அதை நான் மாற்றி வச்சுருக்கேன். இதில் குறைஞ்சது ஒரு 30 இமேஜாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, இது எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பீட் மார்க் லிங்க்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேக் லிங்க் கொடுத்துருப்பேன்ல, அதுலேயும் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிறத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து நான் சொல்கிற வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, செகண்ட் இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி நான் சொல்கிற வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எடிட் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆகிக்கிறோம். நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு 500-600 பேர் பார்த்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம டெய்லி நம்மளால் வீடியோ பண்ண முடியும். ஓகேவா, பேஸ்ட் பண்ணுற மாதிரியே பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் மார்க் வர வரைக்கும் பேஸ்ட் பண்ணுங்கள். 9.23 இது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே. பேஸ்ட் பண்ணாச்சுன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா, செகண்ட் இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை எப்பயும் போல் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறது மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ அவங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 9.23 இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டு நான் டபுள் மார்க் கொடுத்துருக்கிறது மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? புரியாது இன்னொரு கேட்டு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. டபுள் மார்க் போட்டிருக்கு மட்டும் செகண்ட் இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க, டபுள் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து இருக்கிற டபுள் மார்க்கு எங்கெல்லாம் டபுள் மார்க் கொடுத்துருக்கோம், எந்த இமேஜுக்கு முன்னாடிலாம் டபுள் மார்க் இருக்கோ அந்த இமேஜுக்கெலாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. எதுலேயே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான், நம்ம செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக தேர்ட் இமேஜுக்கு போயிடுவோம். தேர்ட் இமேஜுக்கு போய்ட்டு அந்த இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபேன் ஒரு சத்தம் கேட்குது,
ஃபேன் பார்த்தினா கொஞ்சம் வேர்த்துக்கு இருக்கும், அதுக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டபுள் மார்க்கில் பேஸ்ட் பண்ண பார்த்தோம் ஃபஸ்ட் இமேஜ், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்தெந்த இமேஜுக்கெலாம் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த இமேஜுக்கெலாம் ஆட் பண்ணிக்க வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோ கூட பண்ணுறப்ப தெளிவாக எப்படி சொல்லணும்னா பண்ணிடுறேன். ஓகேவா? உடம்பு முடியல, அதனால தான் கொஞ்சம் டல்லாக பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் டெய்லியும் போடுறேன். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் டெய்லி வீடியோ போட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம செக் எஃபெக்டில் அந்த சிசி ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3 லேயர் சிசி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். எப்பயும் போல் 3 மேல் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ்க்கு எப்பயும் போல் அந்த சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அங்கே காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு அங்கே அதே மாதிரி இப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே பேஸ்ட்டு 3 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே நம்ம நாங்கள் இது 3 லாங் ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே கார்னரில் டாட்டாக சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நமக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். அவ்வளோதான், நம்ம வீடியோலாம் சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், பிஜிஎம் வேணும், சாங் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லி வீடியோ போட முடியும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.